வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. சார் வாங்க சார். வரேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கணும்னு நினச்சா நல்லா இருப்பீங்க. வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் என்ன நினச்சிட்டு இருக்காரோ தெரியலையே சார். அவர் ரொம்ப நல்ல டைப் சார். யாருக்கு தெரியும் வீதி என்னவோ. சரி, இன்ஸ்பெக்டரை பார்க்கலாமா? சார் கேட்டுட்டு வரட்டுங்களா? என்னையா நான் வந்திருக்கேன் கேட்டுட்டு வரட்டுமான்லாம் கேட்குறேன். நான் டேரெக்டாக உள்ளே போய் பார்க்கக்கூடாதா? சார் யார் வந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்பணும்னு சொல்லியிருக்காரு சார். நான் அவனுக்கு ரிலேட்டிவ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பையன் தான் இன்ஸ்பெக்டர். சார் இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் சார். கேளு, அதான் உன் விருப்பம்னா கேளு சார். சொல்லுங்கண்ணா, என்ன விஷயம்? சார் இந்த ஊரில் உங்கள் ஃபேமிலி மாதிரியே ஆப்போசிட் ஃபேமிலி ஒருத்தர் இருப்பார் இல்லை சார், கலிய பெருமாள். அவர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சவர் தான், வர சொல்லுங்கள். என்ன விஷயம் வந்திருக்காரு? ஜஸ்ட் உங்களை பார்க்க தான் சார் வந்திருக்காரு. சரி ஓகே, வர சொல்லுங்கள். எவர் எதுக்கு நம்மளை பார்க்க வந்திருக்காரு? சார் நீங்கள் உள்ளே போங்க சார், வர சொன்னார். அவ்வளோ பெரிய ஆளாயிட்டீங்க, பர்மிஷன் கேட்டு உள்ளே அனுப்புகிற அளவுக்கு. சரி இருக்கட்டும். என்ன தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா சூப்பராக இருக்கேன் தம்பி. எனக்கு என்ன குறைச்சல் சொல்லுங்கள். சரிங்க சார், என்ன ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்ச பையன், அதுவும் இந்த ஸ்டேஷனுக்கு எவனுமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற ஸ்டேஷன். அப்படிப்பட்ட ஸ்டேஷனுக்கு நீங்கள் தைரியமாக இன்ஸ்பெக்டராக வந்திருக்கீங்களே, அதான் பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஏன் எவனுமே வரலன்றதையும் கண்டுபிடிச்சிருவோம் சார். எல்லாரும் அதையே வேறு சொல்லிட்டு இருக்கீங்க. மண்டையில் குறுகுறுன்னு ஓடிட்டே இருக்கு. அதனால் ஏன் இவ்வளோ நாளாக எவனும் வந்து இந்த சீட்டில் உட்காரலன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். வந்தாங்க தம்பி, சீட்லலாம் நிறைய பேர் உட்காந்து தான் போயிருக்காங்க. ஆனால் என்ன, ஒரு சில பிரச்சனையை கிண்டும் போது அவங்கள அனுப்ப வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுது, யாராவது அனுப்பிடுறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. நிரந்தரமாக இருக்கணும்னா வேலை உண்டு, ஸ்டேஷன் உண்டு, அவங்க சேர் உண்டு, இல்லை வீடு உண்டு, இப்படின்னு இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சார் வந்தவங்கலாம் போலீஸ் தானே சார், நடக்கிற பிரச்சனையை கண்டுக்கிட்டு தானே ஆவாங்க. கண்டுக்காம சும்மா சீட்டை தேய்ச்சிட்டு போகிறதுக்கு கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறதுக்கு யாரும் வரலையே. அப்படி நிறைய பேர் வந்ததுனால தான் நம்மளுக்கு ஏன் பிரச்சனைன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அப்படி நான் வரலையே சார். மாதம் வாங்குற சம்பளத்தில் தான் என் குடும்பத்தை ஓட்டணுன்ற எந்த நிபந்தனையிலையும் நான் இல்லை. என் குடும்பத்தில் இருக்கிறத வச்சு சாப்பாடு போட்டாலே இன்னும் 10 தலைமுறைக்கு நான் சாப்பாடு போடலாம். அப்படி இருக்கும்போது சாதாரணமாக இந்த இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்க்கு வரேன்னா கண்டிப்பாக ஒரு கட்ஸோட தானே வந்திருப்பேன். கரெக்டு தான் தம்பி, கட்ஸோட தான் வந்திருக்கீங்க. அதுக்கு தான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், இவ்வளோ தூரம் வந்து எனக்கு வாழ்த்து சொன்னதுக்கு. பார்த்து பத்திரம் தம்பி. புரியல. இல்லை தம்பி, பத்திரமா இருங்கன்னு சொல்கிறேன். அதை நான் பார்த்துக்கிறேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, நான் வர்றப்பெல்லாம் என்னை வெல்கம் பண்ணுறதுக்கு நீங்கள் வர்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன் அப்படி? என்ன தம்பி சொல்கிறீங்க, எனக்கு புரியல. உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஸ்ரீ கூட படிக்கும்போது உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன், பார்த்துருக்கேன், அது வேறு விஷயம். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக உங்களை எங்கேயோ பார்த்தானேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நல்ல வேலை, நீங்கள் இப்போ வந்து என்னை வெல்கம் பண்ணதுலேருந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் எங்கேயும் உங்களை பார்க்கலையே. நான் பார்த்தனே, என் மேரேஜ்க்காக நான் ஊருக்கு வந்து ஸ்டேஷனில் இறங்கினோன்னே என்னை ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணது நீங்கள் தானே. கல்யாணம் 2 நாள் தான் இருக்குது, என்ன தம்பி இப்போ வந்திருக்குன்னு கேட்டிங்க, ஞாபகம் இருக்கா? தம்பி அது எதர்ச்சியாக நான் ஸ்டேஷன் பக்கம் வர வேண்டியது இருந்துச்சு, அதனால நீங்கள் அங்கே நின்றுட்டு இருந்தீங்கன்னு கேட்டேன். அப்படியா சார்? நீங்கள் இருக்கிற வசதிக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம்லாம் ஏன் வர போகிறீங்க? எனக்கு புரியல. யாரை வெல்கம் பண்ணுறதுக்காக வந்தீங்க அங்கே? நான் சும்மா தான் தம்பி வந்தேன், ஒரு வேலை விஷயமா வந்தேன். அப்போ உங்களை பார்த்ததுனால என்னப்பா கல்யாணம் 2 நாள் தானே இருக்குது, இப்போ தான் வந்திருக்கேன், என்ன விஷயம்னு கேட்டேன். மற்றபடி ஒன்றும் கிடையாது. அப்படிங்களா? சரி ஓகே சார், நான் கிளம்புறேன் தம்பி. ஷுவர் சார், கிளம்புங்க. எப்படி உள்ளே போகிறது? சொல்ல கேட்காம அத்தை போய் லஞ்சு கொடுத்துட்டு வான்னு சொல்லிட்டாங்க. என்னை பார்த்தாலே யூனிஃபார்மை போட மாட்டேன், ஸ்டேஷன் வாசலில் மிதிக்க மாட்டேன்னு சொன்னார். இப்போ இவரை தேடி ஸ்டேஷனுக்கே வந்திருக்கேன்னு சொன்னால் அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறது? நீங்கள் என்ன மகளே, என்ன இங்கே எதிர்பார்க்கலையா? எதிர்பார்க்காத இடத்துல நிற்கிறது தான் இந்த கலிய பெருமாளோட வேலை. அப்புறம் மகளே, நல்லா இருக்கியா? பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரில இருக்கு. உன்னை நான் வாடறதுக்கு அங்கே அனுப்பலையம்மா. அதுவும் கையில் லஞ்ச் பேக், என்ன புருஷனுக்கு மதிய சாப்பாடா? மொத்தமாக அந்த குடும்பத்தில் போய் அப்படியே ஐக்கியமாயிட்ட போல. அப்படிலாம் இல்லை. அப்படி இல்லைன்னு சொன்னாலும் உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே கண்ணு. நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் அங்கே இருக்கேன். அப்படியா இருக்க? சரி ஓகே, அப்படியே வச்சுக்கோ. நான் சொன்னதில்ல, அடுத்த விஷயத்த பண்ண ரெடியாக இருக்கியா? என்ன ஏதோ அடுத்தது நீங்கள்
பண்ண சொல்லலையே. உன்னை அடுத்தது நான் பண்ண சொன்ன விஷயம் அந்த வீட்டில் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வெளியே வர சொன்னது தான். ஆனால் இப்போதைக்கு அதை பண்ண வேணாம். இன்னொரு முக்கியமான விஷயம் நீ பண்ணணும். என்ன பண்ணணும்? சிம்பிள், ஒன்றுமே இல்லை. நீனு அந்த வயசான 2 பெருசுங்களுக்கு மாத்திரை எடுத்து கொடுக்குறியாமே, அப்படியா? கேள்விப்பட்டேன். அதுவும் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஓடி ஓடி பண்ணிவிட செஞ்சுட்டு இருக்கியாமே. இல்லை. நீ மறைச்சாலும் அதான் உண்மைன்னு தெரியும். உன் பெருமை தான் ஊரே பேசுதே. காசுலிங்கத்தோட பெரிய மருமக குடும்பத்தையே கட்டி காப்பாத்திக்கிட்டு வரா. பாசம் காட்டுறதுல அன்னை தெரசாவே மிஞ்சிருவான்னு சொல்லிட்டு நான் எதுக்கு அனுப்புனேன்? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்கன்னா யாரையுமே பார்க்காத இருந்துட்டு திடீர்னு 4 சொந்த பந்தத்தை பார்த்தோன்னே மனசு அலப்பாயுதோ? பாரு, நான் சொல்றதை மட்டும் செஞ்சுட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கணும். உன்னை நான் அப்படியே நாசமா போனுக்கிட்ட போறது கிடையாது. உனக்கு அடுத்தது ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தர எனக்கு தெரியும். எப்படியும் பெத்துட்டன்ற கடமை இருக்குல்ல, அதை கண்டிப்பா நான் சரி பண்ணுவேன். அடுத்த வாழ்க்கைலாம் யார் நினச்சாலும் எனக்கு அமையாது. ஒரு வாட்டி அமைஞ்சிருச்சு, அவ்வளோதான். அந்த வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் இருக்கேன். நீங்கள் போக சொல்கிறப்ப நான் போயிட்டே இருப்பேன். இவ்வளோலாம் நீ பேசவே கூடாதுன்னு உன்னை நான் சொல்லியிருக்கேன். மன்னிச்சிருங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். அந்த வயசான 2 பெருசுங்களுக்கு நீ மாத்திரை எடுத்து கொடுக்குற பாரு, அந்த மாத்திரையில எக்ஸ்ட்ரா டோஸ் போடுற. எக்ஸ்ட்ராவா? ஆமா, எக்ஸ்ட்ரா டோஸ் தான். வயசானவங்க தூங்குறதுக்காக ஸ்லீப்பிங் டேப்லெட் எப்பயுமே ஒரு கம்மியான எம்ஜியில் டாக்டர்ஸ் எடுத்துக்க சொல்லியிருப்பாங்க. அப்படிதான் அந்த வசந்த் பையன் அந்த 2 கரடு கட்டைங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணியிருப்பான். அதனால ஸ்லீப்பிங் டோஸ் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா 2 டோஸ் கொடு, அது போதும். எப்படி பண்ண முடியும்? பாவம் இல்லை அவங்க. என்னையும் நம்பி டெய்லி டேப்லெட் எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு நான் எப்படி இப்படி பண்ண முடியும்? பண்ண முடியாதா? பண்ண முடியாதாண்ணா? சரி, ஓகே. நீ அவங்களுக்கு டேப்லெட் போட்டு கொடுக்கலன்னு வச்சுக்கோயேன், நான் வேற பிளான் வச்சிருக்கேன், அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். என்ன பண்ண போகிறீங்க? என்ன இவ்வளோ ஆர்வமாக கேட்குற? பிளானை தெரிஞ்சுக்க அவ்வளோ ஆர்வமாக இருக்கேன் என்ன? இந்த ஸ்டேஷனுக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் ராசியே கிடையாது. இவன் வேற அந்த சேர்ல ரொம்ப கம்பீரமாக உட்காந்துருக்கானா, அது என் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கு. அதனால? இந்த ஸ்டேஷனில் அவனை உட்கார விடாம பண்ண போகிறேன். அப்படின்னா? லைட்டாக கையை காலை உடச்சிட்டா உட்கார முடியாது பாரு. ப்ளீஸ் வேணாம், அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க. என்னம்மா புருஷன் பாசமா? அவ்வளோ நல்லவனா நடந்துக்கிறானா உங்ககிட்ட? இருக்கும் நல்லவனா தான் இருப்பான். ஏன்னா அந்த குடும்பத்துல எல்லாம் பிறந்து வளர்ந்துருக்கான். கண்டிப்பாக நல்லவனா தான் இருப்பான். ஆனால் எனக்கு வேற வழி தெரியலையே கண்ணு. ஒன்று நீ டோஸ் அதிகமாக வைக்கணும், இல்லைனா நான் இவன் கை காலை உடைக்கணும். என்ன பண்ணலாம் சொல்லு? சொல்லு, அப்பா வாங்கிட்டே கொடுக்குறேன். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அவ்வளோ கெட்டவனா நான்? முடிவை நான் மட்டுமே எடுக்கிறதுக்கு சம்மந்தப்பட்ட வாங்கிட்டையும் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆப்ஷன் 2 கொடுத்துருக்கலாமா? ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணு. எதுவாக இருந்தாலும் இந்த அப்பாவுக்கு ஓகே தான். விஷயத்த ஓகே, நல்ல முடிவு தான். ஆனால் புருஷன்ற பாசம் உனக்கு வந்துருச்சு போலயே. அதனால தானே இப்போ ஒத்துக்கிட்டு நான் பண்ணுறேன்னு சொல்கிற. ஆனால் புருஷன்ற பாசம் உனக்கு வந்ததுக்கப்புறம் நீ அங்கே இருக்கக்கூடாதும்மா. சீக்கிரமாக என்னைக்கு நீ பேக் பண்ணிட்டு வெளியில் வரணும்னு சொல்கிறேன், அன்னைக்கு வந்துக்கிட்டே இருன்னு. நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் செய்கிறேன். நீங்கள் சொல்கிற அன்றைக்கி நான் வெளியிலே வந்துடுவேன். ஆனால் இவரை எதுவும் பண்ணக்கூடாது. நீங்கள் நான் ஒன்று கேட்கலாமா உங்களை? கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். இந்த அப்பா கிட்ட பொண்ணுக்கு கேட்க எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் கரெக்டாக கேட்டீங்கன்னா பதில் சொல்லுவேன். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுன்றீங்களே, ஏன்? கல்யாணம் நடக்க போது இல்லைம்மா. கல்யாண வீட்டில் ஏதாவது கலவரம் பண்ணணும்ல. ஒன்று இவன் அடிபட்டு பெட்டில் கிடக்கணும், இல்லை அதுங்களுக்கு ஏதாவது ஆகி பெட்டில் கிடக்கணும். அந்த கலகத்து கட்டைங்க போய் சேர்ந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆக மொத்தத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்றது என் காதுக்கு வரணும், அவ்வளோதான். உங்கள் கணக்குப்படி அந்த குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்று ஆனால் ஓகே தான், அப்படி தானே? வீட்டில் இருக்கிற யாருக்காவது ஏதாவது ஒன்று ஆகணும், அவ்வளோதான் என்னோட விஷயம். இன்னும் 4 நாள் தானே இருக்குது கல்யாணத்துக்கு. சரி. நீ கரெக்டாக செய்யணும். அப்படி ஏதாவது சொதப்பினான்னு வச்சுக்கோயேன், நான் சொன்னதை செஞ்சு முடிச்சுட்டு தான் உங்ககிட்ட சொல்லுவேனே. நான் சொல்ல தேவையில்ல, தானாகவே உனக்கு நியூஸ் வந்துடும். என்ன பட்டா? அக்கா சொல்லுங்கள், என்ன வேணும்? என்ன பிரச்சனை? இங்கே நின்றுட்டுருக்கீங்க? ஒன்றும் இல்லைக்கா, பிரச்சனைலாம் இல்லை. உள்ளே இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு இந்த லஞ்சை கொடுக்கணும், அதான். சாப்பாடு கொடுக்கணுமா? அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு கொடுக்க வந்தேன். சார் வீட்டிலேருந்து வந்திருக்கீங்க? ஆமாக்கா, சார் வீட்டிலேருந்து வந்திருக்கேன். இந்த சாப்பாடை கொஞ்சம் சார்கிட்ட கொடுத்துட்றீங்களா? ஏன் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க? நீங்களே உள்ள போய் கொடுக்கலாம்ல? வேணாக்கா, நீங்களே கொஞ்சம் கொடுத்துட்றீங்களா ப்ளீஸ்? சார் வீட்டிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் யாருன்னு தெரியல. என்னன்னு சொல்லி சார்கிட்ட சாப்பாடு கொடுக்கணும்? ஜஸ்ட்டு உங்கள் வீட்டிலேருந்து வந்தாங்க, உங்களுக்கு லஞ்ச் கொடுக்க சொன்னாங்கன்னு மட்டும் கொடுத்துருங்க. அது எப்படிமா கொடுக்க முடியும்? ஒரு இன்ஸ்பெக்டருக்கு சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன். நான் யார் என்னன்னு கேட்டு கொடுக்க வேணாமா? அவர் வீட்டிலேருந்து வந்துச்சுன்னு சொன்னால் யார் கொடுத்தாங்கன்னு கேட்பாங்கல்ல. அதுவும் நீங்களும் உள்ளே வந்து கொடுக்க மாட்டீங்க, என்னை கொண்டு போய் கொடுக்க சொல்கிறீங்க. அக்கா, அவங்க வீட்டில் வந்து கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கன்னா அவருக்கு தெரியும்.
அதாம்மா அவங்க வீட்லேருந்து கொடுத்தாங்க, வந்து கொடுத்தீங்க, எல்லாம் கரெக்டு தான். யாருன்னு சொன்னீங்கன்னா இவங்க கொடுத்தாங்க உங்கள் வீட்லேருந்து சொன்னால் தெரிய போகுது. அது வந்து என்னம்மா இவ்வளோ யோசிக்கிறீங்க? அதுக்கு இல்லைக்கா. ம், சரி அவங்க வீட்டில் வேலை செய்கிற பொண்ணுன்னு சொல்லுங்கள், எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான்னு சொல்லி கொடுத்துருங்க. என்னது வேலை செய்கிற பொண்ணா? உன்னை பார்த்தா வேலை செய்கிற பொண்ணு மாதிரி தெரியலையேம்மா. வேலை செய்கிற பொண்ணு தான்க்கா. இப்போ அவங்க வீட்டில் கொஞ்ச நாளாக தான் டெம்பரரியாக வேலை பார்த்துட்ருக்கேன். டெம்பரரியாக வேலை பார்த்துட்ருக்கியா? ஆமாம், சார் வீட்டில் கல்யாண வேலை நடந்துட்டுருக்குனாங்க, அதுக்காக வேலைக்கு சேர்ந்துருக்கியோ? அதான் பயந்து பயந்து உள்ளே வந்து கொடுக்க யோசிச்சுட்ருக்கேன். ம், ஆமாக்கா, கல்யாணத்துக்காக தான், நான் புதுசு, அதனால தான். சரிம்மா, அப்போ கூட நான் கொடுத்துட்றேன். பார்த்தா நல்லா கண்ணுக்கு லட்சணமாக இருக்குது, கேட்டால் வேலை செய்கிற பொண்ணுங்குது. சரி, நம்மளுக்கு எதுக்கு நம்ம கொடுத்துருவோம். என்ன பண்ணுறது, இப்போ ஒரே யோசனையாக இருக்குது. என்னப்பா விஷயம்? 2 பேரும் ஃப்ரீயாக இருந்தா வான்னு கால் பண்ணி கூப்பிட்டீங்க. அது ஒன்றும் இல்லை தம்பி, எல்லாம் கல்யாண விஷயமா தான். கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்குது. நம்ம மட்டும் அப்படியே இருக்கக்கூடாதுல்ல. நீங்களும் கல்யாண வேலைன்னா என்னன்னு தெரியாமல் ஹாஸ்பிட்டல் வேலை நலஞ்சிட்டு இருக்கீங்க. சொல்லுங்கள் தாத்தா, என்ன பண்ணணும்? எனக்கு பெருசாக ஐடியா இல்லை, நீங்கள் பார்க்குறீங்கன்றதுக்காக நானும் விட்டுட்டேன். பெருசாக எதுவும் செய்ய வேண்டாம் கண்ணு. ஒரு சில விஷயம்லாம் உங்ககிட்ட கலந்து ஆலோசிச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். அதனால தான். நீங்கள் எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும் தாத்தா. இதில் என்கிட்ட கலந்து பேசுறதுக்கு என்ன இருக்குது? தாத்தா ஒரு சில விஷயம்லாம் உனக்கு சொல்ல வராரு, அதான். ஏன்னா நாங்கள் எங்கள் முறைப்படி தான் கல்யாணம் பண்ணுறோம்ப்பா. அஸ்வினிக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு நினச்சோமோ அதே முறையில் தான் உனக்கும் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறோம். சரிங்கப்பா, அது உங்கள் விருப்பம். அது ஏன் என்கிட்ட கேட்குறீங்க? நீங்கள் எது பண்ணாலும் என் நல்லதுக்கு தானே பண்ண போகிறீங்க. அதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனால் ஒரு சில விஷயம்லாம் உங்ககிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் கூப்பிட்டோம். ம், சரி சொல்லுங்கள். தம்பி, நாங்கள் அஸ்வினுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக கூரை புடவையிலேருந்து பட்டு புடவையிலேருந்து மாங்கல்யம் வரைக்கும் எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் அந்த கல்யாணம் அவன் பண்ணிட்டு வந்துட்டான், தடைப்பட்டு நின்றுச்சு. ஆனால் ஒரு மாங்கல்யம் எடுக்கும்போதே கடவுள் அதில் ஒரு தலையெழுத்துன்னு ஒன்று எழுதி வச்சிருப்பாரு. அது யார் கழுத்துக்கு போய் சேரணுமோ அந்த கழுத்துக்கு யார் கையால் கட்டணும்னு விதி இருக்கோ அப்படி தான் அது போய் சேரும். சரிங்க பாட்டி, இப்போ அதுக்கும் எங்களை கூட்டு பேசுறதுக்கும் என்ன சம்மந்தம்? டேய், முழுசாக கேளுங்கடா சொல்ல வர்றத. சரி சொல்லுங்கள். எடுத்துமே தவிர அதை வச்சு நம்ம சாமியும் கும்பிடல, ஏன் மாப்பிள்ளைய உட்கார வச்சு நலுங்கு கூட வைக்கல. அப்படியே சரவணன் தம்பிக்கு கல்யாணம்னு பேசி முடிச்சாச்சு. அதனால் பட்டு கூரை புடவை மாங்கல்யம் எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. அதுவே தம்பிக்கு ஓகேவா, இல்லை தம்பி கல்யாணத்துக்குன்னு புதுசாக தான் எடுக்கணும், நீங்கள் எடுத்தது வேணாம் அப்படின்ற மாதிரி தம்பி ஏதாவது சொல்ல வராரா அப்படின்னு கேட்டு போனான். பாட்டி, ஒரு செகண்ட் என்ன பிரித்து பார்த்துட்டீங்கல்ல? ஐயா, என்ன பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்ட? அப்படி இல்லை பாட்டி, உங்கள் பேரன் கல்யாணத்துக்கு தானே எடுத்தது, என்ன தானே பேரன்னு சொல்கிறீங்க. அப்போ என் கல்யாணத்துக்கு தான் விதி அது எழுதியிருந்தா அப்போ அது எனக்கே யூஸ் ஆகிட்டு போட்டுமே. அதில் நீங்கள் ஏன் பிரித்து பார்க்குறீங்க? நான் வேறு எடுத்து தர சொல்லுவேன்னு. ஐயோ சாமி, வருத்தப்படாத நீனு. உனக்குன்னா நாங்கள் பிரித்து பார்க்குறோம்லாம் இல்லை. அதில் உன் தலையெழுத்து தான் எழுதியிருக்குன்னு நான் பாட்டி சொல்லிட்டேனே. இருந்தாலும் உன்கிட்ட ஒரு வாட்டி கலந்துக்கணும்லப்பா. உனக்கு அதுவே சரியாக இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ஆசைப்பட்றியா அப்படின்னு? அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்களாக பார்த்து எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் அந்த மாங்கல்யம் அந்த புடவை எல்லாமே அப்படியே இருக்கட்டும். நான் இதில் எதுவும் மாற்ற சொல்ல மாட்டேன். அது போதும்பா, ஜஸ்ட் உங்ககிட்ட சொல்கிறோம் அவ்வளோதான். என் புள்ள தான் நீ எப்பயுமே, சரியா? நாங்கள் அதில் பிரித்து பார்க்க மாட்டோம். என்ன தடைப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு நீ ஏதாவது யோசிச்சிருவேன்றதுனால தான் இப்போ நம்ம கலந்து பேசிகிட்டு இருக்கோம். வேற ஒன்றும் கிடையாது. அப்பா ஏன்ப்பா இதெல்லாம் கேட்டு அவனை கஷ்டப்படுத்துறீங்க? நீங்கள் எல்லாம் செய்கிறீங்கன்ட்டு தானே நாங்கள் எல்லோரும் ஒதுங்கி நிற்கிறோம். பத்திரிக்கை வைக்கிற வேலையை நாங்கள் பார்த்தோம். இப்போ அஸ்வினும் வந்துட்டான், நானும் அஸ்வினும் பார்க்குறோம், நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் சரவணனுக்குன்னு எந்த ஒப்பீனியனும் கிடையாது, அவனுக்கு மேரேஜ் பற்றின ஐடியாவும் கிடையாது. நம்ம எடுத்து பண்ணி இது தாண்டா முறை, இப்படி தான் பண்ணணும்னு சொன்னால் அவன் ஒத்துக்க போகிறான். இப்படிலாம் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வாட்டி அவன் அழுதுருவான். பார்க்கறதுக்கு தான் வரப்பா இருக்கான், மற்றபடி உள்ளலாம் குழந்தை தான். ஐயோ, என் பிள்ளைய நான் கஷ்டப்படுத்துறதுக்காக கேட்கலடா. உனக்கு கூடமா புரியல? அஸ்வினுக்குன்னு எடுத்து வச்சது தடைப்பட்டுருச்சு, அதனால தம்பிக்கு புதுசாக எடுத்துருவோமான்றதுனால தான் இந்த பேச்சுவார்த்தை. மற்றபடி நாங்கள் பிரிச்சுலாம் பார்க்கலப்பா. என்றைக்குமே எங்கள் புள்ள தான் சரவணன். அப்புறம் ஏன்ப்பா என்கிட்ட இந்த கேள்விலாம் கேட்குறீங்க? இப்படி உட்காருடா, தாலியை கட்டுடா அப்படின்னு சொன்னால் நான் கட்டிட்டு போயிடுவேன். இந்த முறைலாம் எனக்கு தெரியாதுப்பா. நீங்களாம் பார்த்து பண்ணால் சரிதான். இதுதான் நீங்கள் என்னை கூட்டு கேட்குற கடைசி வார்த்தையாக இருக்கணும். இதுக்கப்புறம் எதுவுமே நீங்கள் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. இப்படி செய் அப்படின்னு சொன்னால் நான் செஞ்சிருவேன்ப்பா. தயவு செஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. தம்பி, இவ்வளோ கஷ்டப்படாதப்பா. நீ இவ்வளோ கஷ்டப்படுவேன்னு தெரிஞ்சுன்னா நாங்கள் கேட்டிருக்க மாட்டோம். இது எங்களோட ஒப்பீனியன். ஜஸ்ட் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கூட்டமே தவிர முடிவை நாங்கள் எடுத்துட்டோம் இதுதான் அப்படின்னு. அப்புறம் ஏன்ப்பா இப்போ இந்த பிரச்சனை? இனிமேல் எதுவும் கேட்கல, போதுமாடா? இதான் பேரண்டி செய்யணும் அப்படின்னு சொன்னால் செஞ்சுட்டு போயிடணும், ஓகேவா? சரிங்க பாட்டி. எங்களுக்கு தெரியும் எங்கள் புள்ள கல்யாணத்தை பார்த்து பார்த்து செய்யறதுக்கு, சரியா? கேட்கணும்னு ஆசைப்பட்டோம், கேட்டுட்டோம்டா. 2 பேரும் மூஞ்ச மாற்றுங்க. இப்போ எங்கள் பேரண்டி 2 பேரும் சிரிக்க போகிறானுங்களா இல்லையா? இனிமேல் நீங்கள் எதுவும் எங்கள்கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டீங்கன்னு சொல்லுங்கள். அதுவும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட தேவையில்லாமல் அவனை சோகமாக்குறீங்கன்னா தான் இவன் நம்ம மேலே கேஸ் போட்டுருவான். டேய், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இது ஒரு விஷயம், கேட்கணும்னு ஆசைப்பட்டோம், கேட்டுட்டோம். இப்போ என்னடா? இனிமேல் எந்த விஷயத்துலையும் உனக்கு இது விருப்பமாப்பா, நாங்கள் இப்படி பண்ணலான்னு இருக்கோம், உனக்கு இதில் ஏதாவது சஜஷன் சொல்லணுமா அப்படின்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக பேச மாட்டேன் உங்கள் யார்கிட்டையும். ஐயய்ய, என் வசந்த பேரண்டி சொன்ன மாதிரி விட்டா அழுதுருவான் போல் இருக்கே சரவணா. அட்டை தம்பி, நாங்கள் சும்மா கேட்டோம்டா, நீ ஏன் அப்படி ஆவற? நீங்கள் கேட்டது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. கஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சாமி. குடும்பம்னா எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி எல்லாருக்கிட்டையும் பேசி எடுத்து தான் செய்யணும், சரியா? அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டு கேட்டோம், வேற எதுவும் கிடையாது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி கூப்பிட்டு கேட்க மாட்டோம். போதுமா சாமி? போனால் போதே, இந்த ஒரு டைம் மன்னிச்சிடுறோம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேச்சுவார்த்தைலாம் வரக்கூடாது. இப்போ என்ன, மாப்பிள்ளைக்கு மட்டும் ட்ரெஸ் எடுக்க வேண்டியது இருக்குது, அதை நாங்கள் எடுத்துடுறோம்.
அதுவுமே பட்டுலாம் எடுத்தாச்சு. உங்களுக்கு முத நாள் போடுறதுக்கு ரிசப்ஷனுக்கு இந்த மாதிரி கோட் ஷூட்டு வேற ஏதாவது ட்ரெஸ் எடுக்கணும்னா மட்டும் எடுத்துக்கோங்க. பொண்ணுக்குலாம் 2 பட்டு எடுத்தாச்சு. மாப்பிள்ளைக்கு மட்டும்தான். அதுவும் அந்த முத நாள் ரிசப்ஷன் ட்ரெஸ் தான். அது எப்படி இருக்கும் நீங்க ஃப்ரீயா இருக்க டைம்ல போய் எடுத்துட்டு வந்துருங்க. அதுவும் நாளன்னைக்கு நலுங்கு வைக்கலான்னு இருக்கோம். நாளைக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு டைம். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வெளியில எங்கேயும் போகக்கூடாது. எங்கேயும் போகக்கூடாதா? ஆமாய்யா, நலுங்கு வச்சுட்டா வாசற்படியை தாண்டக்கூடாது. ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா மட்டும் போகலாம். ஏன்னா ஏதாவது ஒரு சின்னதாக ரத்த காயமோ இல்லை ஏதாவது ஒரு அபசகுணம் மாதிரி வந்துருச்சுன்னா ஆகாதுன்னு சொல்லுவாங்க. நாங்களாம் அப்படி தான் பண்ணுவோம். அதனால நீங்கள் நலுங்கு வச்சதுக்கப்புறம் வண்டி பயணம், வெளியூர் பயணம் இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதனால் உங்கள் தேவை என்னவோ அதெல்லாம் நாளைக்குள்ளே முடிக்க பாருங்கள். சரி பாட்டி, நாங்கள் ட்ரெஸ் எடுத்துடுறோம் நாளைக்கு. சரியா? அவ்வளவுதான். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. இதை ஜஸ்ட் பேசுறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டோம். ம், சரிங்கப்பா. சார், உங்கள் வீட்டிலேருந்து லஞ்ச் கொண்டு வந்தாங்க. எங்க வீட்ல இருந்து லஞ்ச் கொண்டு வந்தாங்களா? ஆமாம் சார், ஒரு பொண்ணு எடுத்துகிட்டு வந்துச்சு. உள்ளே போய் கொடுமாண்ணே. இல்லை நான் கொடுக்கல, நீங்களே கொடுத்துருங்கன்னு என் கையில் கொடுத்துட்டு போயிடுச்சு. ஒரு பொண்ணா? என் தங்கச்சியா வந்தாங்க? இல்லை சார், உங்கள் தங்கச்சி நான் அவங்க சொல்லலை. ஆமா, பெரிய தங்கச்சி வேலைக்கு போயிருப்பா, சின்ன தங்கச்சி காலேஜுக்கு போயிருப்பா. அவங்க வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. சார், வந்ததானா ஒரு பொண்ணு தான். பொண்ணா? எங்க அம்மா 2 பேர் வந்திருந்தாலும் உள்ள வந்து சாப்பாடு கொடுத்துருப்பாங்களே. வயசானவங்களா? இல்லை சார், வயசானவங்களாம் இல்லை, வயசு பொண்ணு தான். கல்யாணம் ஆன பொண்ணு, நெத்தியில் குங்குமம்லாம் வச்சிருந்ததே, பார்க்கறதுக்கே கண்ணுக்கு லட்சணமாக இருந்துச்சு சேலை கட்டிக்கிட்டு. என்னக்கா சொல்றீங்க? எனக்கு புரியல. நான் ஸ்டேஷனுக்கு வெளியில் நின்றுட்டு இருந்தேன் தம்பி. ஒரு பெரியவர் கூட பேசிகிட்டு இருந்தது அந்த பொண்ணு. அப்புறம் பார்த்தா அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு மாதிரியாக நின்றுட்டு இருந்தது. சரி, என்னம்மா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு போய் கேட்க போனேன். அப்போ தான் இல்லை, நான் இன்ஸ்பெக்டருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிச்சு. யார்ட்டையும் நின்று பேசிட்டு இருந்ததா? யார்கிட்ட நின்று பேசிட்டு இருந்தது? அதான் தம்பி, இந்த ஊர்லேயே உங்கள் குடும்பத்துக்கு ஈக்குவலாக ஒருத்தவங்க இருப்பாங்களே, கலிய பெருமாள்னு சொல்லிட்டு. அவர் தான் இப்போ ஸ்டேஷனில் வந்துட்டு போனார்ல, அவர் தான் ரொம்ப நேரமாக நின்று அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருந்தார். காளிய பெருமாள் எங்க வீட்ல இருந்து வந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தாரா? என்னக்கா சொல்றீங்க? எனக்கு புரியல. என் தங்கச்சிங்க வந்திருக்க சான்ஸ் இல்லை. ஒருத்தி வேலைக்கு போயிட்டா, ஒருத்தி காலேஜுக்கு போயிட்டா. எங்க அம்மாக்களையும் யாரும் வரல. ஏன்னா வயசானவங்க யாரும் வரலன்றீங்க. வயசு பொண்ணு தான், அதுவும் கல்யாணம் ஆன பொண்ணு. சேலை கட்டியிருந்தது, குங்குமம் வச்சிருந்ததுங்கிறீங்க. தம்பி, நானும் உங்களை மாதிரி தான் நோண்டி நோண்டி கேட்டேன். இன்ஸ்பெக்டருக்கு சாப்பாடு கொடுக்க சொல்றியாமா? எசக்கு பசக்கு ஆகிடும், யாரும் தெரிஞ்சாதான் நான் உள்ள சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்க முடியும்னு சொன்னேன். அதுக்கு அந்த பொண்ணு வந்து உங்கள் வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணுன்னு சொல்லிச்சு. வேலைக்கார பொண்ணா? பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு ஒரு அக்கா வந்தாங்களா, கண்ணாடி போட்டுக்கிட்டு? சிட்டக்கா, அவங்க தான் எங்க வீட்டில் வேலை பார்க்குறாங்க. தம்பி, பேண்ட் சட்டெல்லாம் போட்டுடல, நல்லா மங்களகரமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. சேலை கட்டிக்கிட்டு நெத்தியில் குங்குமம் வச்சுக்கிட்டு அழகாக இருந்துச்சு. நான் கூட அழகாக இருக்கியம்மா, வேலைக்கார பொண்ணுன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டேன். இப்போ உங்கள் வீட்டில் கல்யாண வேலை நடக்கிறதுனால டெம்பரவரியாக வேலை பார்க்க வந்த பொண்ணுக்கா, அதனால தான் உள்ளே போய் சாப்பாடு கொடுக்க பயமாக இருக்குது, நீங்கள் கொண்டு போய் கொடுத்துட்றீங்களா கொஞ்சம் அப்படின்னு கேட்டுச்சு. சரி குடுமான்னு வாங்கிட்டு வந்துட்டேன் தம்பி. மகா வந்திருப்பாளோ? சரிக்கா, நீங்க வச்சுட்டு போங்க. சரிங்க தம்பி. இவங்க சொல்றத பார்த்தா மகா தான் வந்திருக்கணும். ஆனா வீட்டில் வேலை செய்யற பொண்ணுன்னு ஏன் சொன்னா? இதையும் தாண்டி இந்த ஊர் புதுசு, இந்த ஊர்ல யாரையுமே அவளுக்கு தெரியாது. இந்த கலிய பெருமாள் எதுக்கு அவள்கிட்ட பேசினாரு? இந்த அளவுக்கு வேற வேலையே இல்லை. நம்ம குடும்பத்தில் என்ன நடக்குது, நம்மளாம் என்ன பண்றோன்றதை நோட் பண்றது தான் வேலை. அவகிட்ட என்னத்தை பேசி வச்சாருன்னு தெரியலையே. போய் கேட்கவும் முடியாது. கேட்டால் நம்ம மூஞ்சில் முடிக்காதான்னு சொன்னதுக்காக நம்ம நின்னாலே இந்த இடத்துல நிற்க மாட்டா. லஞ்சை கொண்டு வந்து இந்த அக்காட்ட கொடுத்துட்டு கிளம்பியிருக்கா. ஆனால் சோகமாக பேசிக்கிட்டு இருந்தால சொல்கிறாங்க. என்ன பேசியிருப்பாரு அவகிட்ட? இந்த ஆளை கொஞ்சம் நோட் பண்ண வேண்டியதுதான் இருக்கு போல. தேடி வந்து விஷ் பண்ணிட்டு போகிறாரு ஸ்டேஷனில். எல்லாரும் ஓடின டீட்டெயிலையும் சொல்கிறாரு. இவன் ஏன் அவர்கிட்ட நின்று பேசணும்? யாராவது ஏதாவது பேசினா கூட சேர்ந்து பேசுவாளா? வேறு வேலை இல்லை. அந்தாலும் ஏதோ கேட்குறான். நான் மட்டுக்கு போகிறேன்னு போக வேண்டியதானே. சாப்பாடை மட்டும் பெரிய வைரகியமாக உள்ளே வந்து கொடுக்க தெரியல. இந்த அக்காட்ட கொடுத்துட்டு போயிருக்கா வேலைக்காரின்னு சொல்லி. இவங்கள்ட்ட போய் நம்ம சொல்லவும் முடியும்? நம்ம சொல்கிறது எதுக்கு? வேஸ்ட்டு தான். அதான் இன்னும் கொஞ்சம் நல்லா நம்மளை விட்டு போக போகிறாளே, சொல்லி மட்டும் என்ன பண்ண போகிறோம்? கொடுத்தவ குடிச்சிட்டு கிளம்பிருக்க வேண்டியதானே. அந்தாள் பேசினா உங்கள்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்ட்டு போயிருக்கணும். எதுக்கு அந்த ஆள்கிட்ட நின்று பேசணும்? எதையோ பண்ணட்டும், ஓவராக திங்க் பண்ண தேவையில்ல. ஆனால் இந்த ஆளை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஆமாம், என்னை எப்போ கல்யாணம் பண்ணிப்பீங்க? ஏய், எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டானே? உன்னை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அதான் எனக்கும் தெரியும், ஆனால் அதை எப்போ பண்ணிக்க போறீங்கன்னு தான் கேட்குறேன். ஏய், என்ன நினச்சிட்டு இருக்க நீ? கூட இருக்கிறதுனாலயான்னு தெரியல, என்னை சைட் அடிக்க மாட்டீங்க, லவ் பண்ண மாட்டீங்க, ரொமான்ஸ் பண்ண மாட்டீங்க. ஓஹோ, மேடம்க்கு அப்படி ஒரு நினப்பு இருக்கோ? ஆமாம், பின்ன இருக்காதா? ஒரே வீட்டில் இருக்கோம், அத்தை பொண்ணு மாமா பையன். எவ்வளோ ஆசை இருக்கும், ஒரு தெரியாமல் சைட் அடிக்கிறது, தெரியாமல் என் ரூமுக்கு வர்றது, ஒரு சின்ன சின்ன ரொமான்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் பண்ணலாம்ல. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணலாம். நீ சொல்கிற மாதிரி ஒரு வேளை வெளியில் இருந்திருந்தா கூட அதெல்லாம் பண்ண ட்ரை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். உள்ளே இருக்கியா? என் முன்னாடி நடமாட்டிகிட்டே வேறு இருக்கியா? எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேதே. என்னது இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேதா? ஆமாண்டி, இன்ட்ரெஸ்ட் வரல. அது எப்படி வராமல் போகுமாம்மா? ஏன், நான் நல்லா இல்லையா? ஏய், நீ அழகாக தான் இருக்க, ஆனால் எனக்கு தான் நீ சொல்கிறதுலாம் வர மாட்டேது. அப்புறம் ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? சின்ன பிள்ளையிலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க, உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். என் மைண்ட்லேயும் அப்படியே பதிஞ்சிருச்சு, உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு.
மற்றபடி லவ் இருக்குது, ஆனால் அது ரொமான்ஸாக வெளிவரல. இதெல்லாம் நியாயமே இல்லை மாமா. அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போறீங்க? கல்யாணம் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், பார்த்துக்கலாம். அது எப்படி மாமா வரும்? கல்யாணம்னு சொல்லிட்டு போய் கடையில வாங்கிட்டு வருவீங்க. அடி மனசுல கொஞ்சமாச்சு என்ன இருந்தா தானே வரும். இருக்குண்டி, அது வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வெளியில் வரும். அதான் எப்படி வரும்? எனக்கு டெமோ காமிங்க. என்னது டெமோ காமிக்கணுமா? ஆமாம் மாமா. ஒரு ஹக் அப்படி இல்லைன்னா ஒரு கிஸ். இது எதனா ஒன்று பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொமான்ஸ் வரும்னு நான் ஒத்துக்கிறேன். ஏய் என்ன டெஸ்ட்டாக வச்சிட்ருக்க? பின் என்ன மாமா, உங்களுக்கு ரொமான்ஸ் வருமா வராத நான் தெரிஞ்சுக்கணாமா? ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கடி ரோஷினி, காலையிலே ஓடி போயிடு. முடியாது மாமா, இன்னைக்கு ஏதாவது ஒரு ரிசல்ட் தெரிஞ்சாகணும் பார்த்துக்குங்க. இப்போ என்ன பண்ணணும்? என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு ஒரு ஹக் இல்லை ஒரு கிஸ் உங்கள் விருப்பம். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். வட்டி வாங்கிடும் படி. மாமா அப்புறம் பாருங்களேன் இப்போ. ஏன் மேடம், உங்களுக்கு எதுவும் செமஸ்டர் வரப்போகுது, படிக்கிற வேலை, எக்ஸாமுக்கு அதெல்லாம் எதுவும் இல்லையா? மாமா இதையே சொல்லி சொல்லி நான் 4 வருஷம் முடிச்சாச்சு. நான் ஒன்றும் இப்போ ஃபஸ்ட் இயர் காலேஜ் சேர்ந்துடல. ஆல்ரெடி ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணி இப்போ செகண்ட் டிகிரி MBA ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டரில் இருக்கேன். நான் ஒன்றும் பப்பா கிடையாது, என்னை ஏமாத்திட்டு இருக்காதீங்க. போய் காலேஜ் வந்துருச்சு, செமஸ்டருக்கு படி, எக்ஸாமுக்கு படின்னு சும்மா டென்ஷன் பண்ணிட்டு. இப்போ முடியுமா முடியாதா உங்களால்? அடி பாவி, எதுக்கெல்லாம் வந்து சண்டை வளர்த்துட்டு இருக்கா பாறேன். அப்படி தான் பண்ணுவேன். எனக்கு இன்னைக்கு முடிவு தெரிஞ்சாகணும். உங்களுக்கு ரொமான்ஸ் வருமா வராதா? ஏன் வராதுன்னு தெரிஞ்சா வேற ஏதாவது மாப்பிள்ளைய பார்ப்பியா என்ன? அப்படிலாம் இல்லை, வராதுன்னு தெரிஞ்சா இப்போலேருந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்படி தான் பண்ணணும்னு. அது சரி. காலையில் 2 பேருக்கு என்ன சண்டைங்க அங்கே வரைக்கும் கேட்குது? எனக்கு தெரியாதுமா, அவ தான். எனக்கும் தெரியாதுப்பா, அவர் தான். இப்போ 2 பேரும் என்கிட்ட வாங்க போகிறீங்க, என்னதான் பிரச்சனைப்பா? அத்தை அது கொஞ்சம் பர்சனல். அப்படி என்ன பர்சனல் என் மருமகளுக்கு? நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச அண்ணன் நீங்களே தெரிஞ்சுக்கோங்கண்ணா. ஏய் வாயை மூடி, என்ன பேசிட்டு இருந்தா அவங்கள்ட்ட சொல்ல போற? சும்மா இருங்க, உங்களை சண்டை அத்தைக்கிட்டே சொல்கிறேன். ரோஷினி கம்மனரு அடி வாங்கிடுவேன். அதெல்லாம் முடியாது. கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க தான் நினச்சிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட நியாயத்தை கேட்போம். அசிங்கப்படுத்தாதடி. நீ சொல்லுமா, என்னாச்சு? ஒன்றும் ஆகலை, அதுதான் அத்தை கம்ப்ளைண்ட்டு. ஒரு அத்தை பொண்ணு இவ்வளோ அழகாக முன்னாடி நின்றுட்டுருக்கேன், உட்காந்து லேப்டாப்பை பார்த்துட்ருக்காரு. உங்கள் பிள்ளை இது வரைக்கும் என்கிட்ட ஒழுங்காக ஒன்றும் பேசுறது கிடையாது. அப்படியே பேச போனாலும் காலேஜ் போனியா, காலேஜ் எப்படி இருந்துச்சு, கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறேன், அடுத்தது என்ன பண்ண போகிற, இன்னும் ஏதாவது படிக்க வைக்கணுமா அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காரு. சரி, இப்போ அதுக்கும் இப்போ நீ சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு என்ன சம்மந்தம்? சம்மந்தம் இருக்கத்த, அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்கள் பிள்ளை இருக்கிற லட்சணத்தை பார்த்தா ஃப்யூச்சரில் உங்களுக்கு பேரன் பேத்திலாம் கிடைக்குமான்னு தெரியல. அடி பாவி, மானத்தையே வாங்கிட்டான். என்னம்மா சொல்கிற? ஆமாத்த, என்னை பார்த்து கொஞ்சம் கூட ரொமான்ஸ் பண்ண மாட்டாரு. இப்படி இருந்தால் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி ரொமான்ஸ் பண்ணுவார்? அதான் இப்பயே பேசி ஒரு முடிவு எடுத்துக்கலான்னு காலையிலே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அட கடவுளே, இந்த டாப்பிக்கு நடுவில் நான் வந்து மாட்டினேன். ஐயோயோ, நான் போகிறேன், எனக்கு வேலை இருக்குப்பா. அத்தை நில்லுங்க, சம்மந்தப்பட்டது நீங்கள் தானே, பிள்ளைய பெற்றவங்க, நியாயம் சொல்லிட்டு போங்க. இந்த நியாயத்துக்கெலாம் பதில் நான் சொல்ல முடியாது, நீ உன் மாமங்கிட்டே கேட்டுக்கோ. அப்போ உங்களுக்கு பேரன் பேத்தியை பார்க்கணும்னு ஆசை இல்லையா? அம்மா தாயே, நிறையாவே இருக்குது. ஆனால் இந்த பஞ்சாயத்துக்கு என்னால் முடிவு சொல்ல முடியாது. அதனால நான் கிளம்புறேன். நீயாச்சு உன் மாமனாச்சு. அத்தை ஏய் கம்முன்னு இருடி. ஃபஸ்ட்டு உங்கள் மாமா கிட்ட போய் பேசுகிறேன், கல்யாண தேதி என்னைக்கு குறிக்கிறாருன்னு. ஃபஸ்ட்டு அதை செய்யுங்கன்னு, அப்புறம் பாருங்கள் பின் விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். இவர்கிட்ட நானும் கெஞ்சி கெஞ்சி பார்த்துட்டு ரொமான்ஸ் பண்ண சொல்லி அப்புறம் நானே களத்தில் இறங்கிடுவேன், பார்த்துக்குங்க. கடவுளே, வெள்ளாட்டு பிள்ளைங்க என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இங்கே பாரு நம்மள்ட்ட வளரி நிற்கிறா. அத்தை நில்லுங்க அத்தை, எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க. ரோஷினி, அத்தைக்கு உள்ள வேலை இருக்குது, போகிறேன்னு. சே, எஸ்கேப் ஆயிட்டாங்க. வந்தவங்களையும் ஓட விட்டுட்டேன், அவங்கள்ட்ட பேசுகிற டாபிக் அடியுது. அதெல்லாம் பேசலாம், அத்தைக்கிட்ட தானே நான் எல்லாத்தையும் பேசுகிறேன், அதனால இதையும் பேசுவேன். அது சரி. அப்படியே நீங்கள் மாற்றி பேசி தப்பிச்சலான்னு மட்டும் பார்க்காதீங்கன்னு ஒழுங்காக எனக்கு முடிவு சொல்லுங்கள். இப்போ நான் ட்ரை பண்ணுறேன்னு, ஆனால் இப்போ உடனே வராது. ஆனால் ரொமான்ஸ் வரதான் ட்ரை பண்ணுறேன். சரி ஓகே, 2 days டைம் எடுத்துக்கோங்க. எப்படி ரொமான்ஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு பாருங்க. ஆமாம், எப்படி கற்றுப்பீங்க? நான் வேணா கற்று தட்டுமா? அடி இப்போ வட்டி வாங்க போகிறேன். இல்லை மாமா, 2 daysல கற்றுக்கிறதுக்கு எப்படியும் யார்கிட்ட கற்றுப்பீங்க? அதான் நானே கற்றுக் கொடுத்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. உங்களால் என்ன பண்ணுறதுனே தெரியலடி. கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே, கைதீண்டும் போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம், எங்கெங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன், உன்றாக மோகனம் என் காதல் வாகனம், செந்தாமரை செந்தேன் மழை என் ஆவி நீயே தேவி. இப்போ என்ன பண்ணுறது? நம்ம பண்ணலனா அவர் ஏதாவது பண்ணிட்டோன்னு வேற மிரட்டுறாரு. நான் என்ன பண்ணுவேன் இப்போ? நம்மளையே நம்பி டேப்லெட் எடுத்து கொடுக்க சொல்லிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு எப்படி துரோகம் பண்ண முடியும்?
ஏம்மா அஸ்வின் பொண்டாட்டி இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான். பால் கொதிச்சிச்சு. தாத்தாவும் பாட்டியும் நீ டேப்லெட் எடுத்து கொடுக்க வரலன்னு யோசிச்சுட்டு உக்காந்துருக்காங்க. பாலும் கையோடு எடுத்துகிட்டு போயிடுறியா? ஏன்னா நீ கொடுத்தே பழகிட்டியா? இப்போலாம் நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலும் எங்கே மகா அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் எடுத்துகிட்டு போறியா இல்லை நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கட்டுமா? மகா அக்கா நான் எடுத்துகிட்டு போகிறேன்க்கா, நீங்கள் போங்க. சரி, அடுப்பில் பால் சுண்டிட போது என்னன்னு எடுத்துட்டு போ. சரிக்கா. இந்த பிள்ளை இன்னைக்கு என்னத்தை கனவு கண்டுக்கிட்டு இருக்கு? சரி, புதுசாக கல்யாணம் ஆனவங்க கனவு கண்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு? இந்த குடும்பத்துக்கு என்னால் துரோகம் பண்ண முடியாது. என்னப்பா ஸ்டேஷன்ல எல்லாம் நல்லபடியாக போதா? நல்லதாம்மா போகுது. எதுவும் பிரச்சனைலாம் இல்லைல்ல? உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா வேலை? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. உங்கள் பிள்ளைகிட்ட கொஞ்சம் போதும், அப்படியே இன்னொரு வார்த்தையும் கேளுங்க. என்ன கேட்கணும் பானுமதி? என் பிள்ளை எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருப்பான். கேள்வி கேட்குற மாதிரி ஏதாவது வச்சுப்பானா என்ன? கேள்வி கேட்குற மாதிரி அதான் கல்யாண விஷயத்தில் மொத்தமாக வச்சுருக்கானே. என்னடா பார்க்குறேன்? என்னம்மா ஆச்சு உங்களுக்கு இப்போ? அக்கா கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்னு தான் பேர். அந்த பிள்ளைகிட்ட ஒரு நாள் கூட பேசி நான் பார்க்கல. அது எப்படி காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஒரு பிள்ளைகிட்ட பேசாமலே இருப்பான்? அது எனக்குமே தெரியுது. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்தை பேசிப்போமேன்னு இருந்தேன். நீ இப்போவே வந்து கேட்குறேன். இல்லைக்கா, நானும் பொறுமையாக இருக்கலான்னு தான் இருந்தேன். நேற்று நைட்டு பார்க்குறேன் அவன் இங்கே வராண்டாவில் படுத்து தூங்கிட்டு இருக்கா. இங்கே படுத்து தூங்கினாளா? ஆமாக்கா, இங்கே படுத்து தான் தூங்கினா. என்னன்னு உங்கள் பிள்ளைய கேளுங்களா? தம்பி என்னப்பா? ஒன்றும் இல்லைம்மா. தம்பி உன் நல்லதுக்கு தான் நாங்கள் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கோம். நீ என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நாங்களுமே மனசு கஷ்டமாக இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த பிள்ளை பேசுறது பழகிறது எல்லாத்தையும் வச்சு அந்த பிள்ளை எங்களுக்குமே பிடிச்சிருச்சு. சரி, நீ நம்ம குடும்பத்துக்கு கரெக்டான சாய்ஸாக தான் கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் நீ அந்த பிள்ளைய ஒதுக்கலாம் வைக்கிறத பார்த்தா நீனும் விருப்பமே இல்லாத கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரிலாம் இருக்குது. தம்பி அம்மா சொல்கிறதெல்லாம் உண்மையாடா? நேற்று இங்கேயே படுத்து தூங்கினாமாகா? ஏம்மா நீங்களும் இப்படி பண்ணுறீங்க? அவள் ஏதாவது காத்தோட்டமாக இருக்குன்னு வந்து படுத்துருப்பா. அது எப்படா? ரூமில் ஃபேன் இருக்குது, ஏசி இருக்குது, அங்கெல்லாம் வராத காற்று இங்கே வந்துச்சுன்னு வந்து படுத்திருந்தாளா? பொய் சொல்கிறாங்க்கா. அவன் இது வரைக்கும் பேசியே நான் பார்த்தது கிடையாது அந்த பிள்ளைகிட்ட. இவன் ஸ்டேஷன் கிளம்புறான்னு நம்ம எல்லாரும் ஹாலில் இருந்தோம். பசங்களாம் வெளியில் இருந்ததுங்க. ஆனால் அவளை மட்டும் காணும். எங்கே அவளை காணுமேன்னு தேடி பார்க்குற மொட்டை மாடியில் நின்று இவனை பார்த்துட்ருக்கா. எனக்கு புரியல இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் திடீர்னு? ஏன் இப்படி உட்காந்து முழிச்சிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. தம்பி என்னடா அம்மா இதை தான் சொல்கிறாங்க? ஏதோ நீ உன் மனசுக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டு வந்தா நல்லா இருக்குன்னு தானே நாங்கள் நினச்சிட்ருக்கோம். கொஞ்ச நாள் போட்டுமா சொல்கிறேன். கொஞ்ச நாள் போட்டு சொல்கிறியா? அப்போ என்னடா பண்ணிகிட்ருக்க நீ? இப்போவே எங்களுக்கு தெரியணும், சொல்லு. கல்யாணம் முடிட்டும் சொல்கிறேன். தம்பி நீ பேசுகிறத பார்த்தா எங்களுக்கு பயமாக இருக்குடா. பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லைம்மா. நான் தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. கல்யாணம் முடிட்டும் சொல்கிறேன். இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கு என்னவோ என்ன சொல்கிறதுன்னு தெரியலக்கா. அம்மா சொன்ன மாதிரி இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ண எனக்கு தெரியாது. உசுறு கொடுத்தாலும் கொடு, இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணாதுன்னு சொன்னாங்க அம்மா. எனக்கு வேறு வழி தெரியல. ஆமா சின்ன மகா தானே இருந்தா? என்ன சவுண்டு? ஆமாம் அவன் மட்டும்தான் இருந்தா. ஏதோ சவுண்டு கேட்குது, கத்துறான். வனவன் இப்போ என்னாச்சுன்னு பாரு. போகிறேங்க்கா. என்னாச்சு மகா இப்படி நிற்கிறேன்? பால் தெரியாமல் கொட்டிடுச்சுமா கையில். வெந்து போச்சு கை மகா.